தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். 27/2/2023 தவக்காலத்தின் 6வது நாள். சிலுவை நம் அன்றாட வாழ்வில் பாதுகாப்பை அளிக்கிறது. இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில், இரு கதவு நிலைகளிலும், மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். விடுதலை பயணம் 12:7-13. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. 1 யோவான் 2:2 என்று திருமறை போதிக்கின்றது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தமது மக்களை விடுவிக்க கடவுள் மோசேயை அனுப்பினார். ஆனால் அவர்களை அனுப்ப போவதில்லை என்பதில் பார்வோன் பிடிவாதமாக இருந்தான். எனவே கடவுள் பல வாதைகளை அனுப்பினார். எகிப்து நாட்டில் அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்புக்கும் அளிக்கப்பட்டன. இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய கட்டளையின்படி வீடுகளில், இரு கதவு நிலைகளிலும், மேல் சட்டத்திலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசி அழிவிலிருந்து தப்பினர். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். புதிய உடன்படிக்கையை விட மிகவும் மேன்மையானதால் இயேசுவின் இரத்தத்தினால் ஜெயிப்பார்களாக இருக்கிறார்கள். இயேசுவின் இரத்தத்தினால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறோம். அது மட்டுமல்ல, நாம் நமது அன்றாட வாழ்விற்கு தேவையான பாதுகாப்பையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை விசுவாசத்துடன் அறிக்கை செய்வோம். நோயிலிருந்தும், அழகையின் தொல்லையிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவோம். வல்லமை உண்டு அற்புத வல்லமை. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு அற்புத வல்லமை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்று அகமகிழ்வோம். The world is not reading the Bible. They are reading only Christians like us. And if they don't like what they see in us, they are not going to want what we have got. Amen.